அத்தனை பேரும் சமம் என்று சொல்லக்கூடிய சமத்துவம் தான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்திய போது அன்றைய சூழ்நிலையில் இருந்த எல்லா விதமான மாச்சரியங்களை, வேறுபாடுகளை, ஜாதி, இனம், நிறம் ஆகியவற்றின் பெயராலே இருந்த வேறுபாடுகளை எல்லாம் கலைந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் தீனு சவிய்யா, இது சமத்துவத்தினுடைய மார்க்கம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகளை எல்லாம் இஸ்லாம் கலைந்தது போல் யாரும் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் அத்தனை பேரையும் சுதந்திர புருஷன்களாக வாழ வைக்கின்ற ஒரு உன்னதமான கோட்பாடு இஸ்லாமுடைய கோட்பாடு. நாங்கள் எஜமானர்கள், நீங்கள் அடிமைகள் என்று உலகத்தில் ஒரு குரல் ஒழிக்கப்படுவதை இஸ்லாம் விரும்பவில்லை. நாடு பிடிக்கிற பெயரால், அரசியல் ஆதிக்கங்களின் பெயரால், நிலப்பரப்பை விரிவுபடுத்தும் பெயரால் எந்த நாடும் எந்த நாட்டையும் அடிமைப்படுத்திக் கொள்வதையும் இஸ்லாம் விரும்பவில்லை. சுருங்க சொன்னால், அல்லாஹ்விற்கு முன்னால் உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் சமம். அது கருப்பன் வெள்ளையன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எல்லாம் சமம். வணக்க வழிபாடுகளால் சில பேர் இறைவனை நெருக்கமடையலாம், சில பேர் குறைவாக இருக்கலாம். மற்றபடி மனித பிறவி என்ற அடிப்படையில் அத்தனை பேரும் சமம். இந்த ஆண்டான் அடிமை முறையை ஒழிப்பதற்காக இஸ்லாம் நிறைய பேசி இருக்கிறது. திருக்குர்ஆனில் வரலாறுகள் உண்டு. நபியாக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இபாதத்தை, தௌஹீதை, அல்லாஹ் ஒருவன் என்கிற கருத்தை எப்படி போதித்தார்களோ அதே சமநிலையில் அடிமைகளை அடிமைத்தனத்திலே இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு, போராட்ட குழுவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தலைவராக இருந்தார்கள். எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஃபிரௌன், யாரும் நெருங்க முடியாத நீண்ட நெடிய கொடுங்கோல் அது. அங்கே போய் அவருக்கு முன்னாலே நின்று, ஃபிரௌனுக்கு முன்னாலே நின்று மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பேச சொன்னார். செல்லுங்கள், அடிமைகளாக இருப்பவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேளுங்கள். போவதற்கு கொஞ்சம் பயப்பட்டார் மூசா. பயப்பட வேண்டாம், உங்களோடு நான் இருக்கிறேன், நீங்கள் பேசுவதை கேட்கிறேன், ஃபிரௌனுக்கு முன்னாலே நீங்கள் நிற்பதை நான் பார்க்கிறேன், செல்லுங்கள். இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் நின்று கொண்டு, இதுவரை அந்த நாட்டின் எந்த குடிமகனும் எதிர்த்து பேச துணியாத ஒரு பெரும் கொடுங்கோலனுக்கு முன் பேசினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், அன் அக்ரிஜ் மஅனா பனி இஸ்ராயில், நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற இஸ்ரவேலர்களை விடுதலை செய். வலா துஅذிபுஹும், கொத்தடிமைகளாக நீ அவர்களை வேதனைப்படுத்தாதே. தான் இறைவனிடத்தில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு சுதந்திர போராளி என்கிற பிரகடனத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள். இங்கே இந்த ஆயத்தை சொல்ல வருவதன் நோக்கம், திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்ற நிறைய தீர்க்கதரிசிகள் இபாதத்தை சொல்லிக் கொடுக்க வந்த அதே நேரம் மறுபக்கம் சமூகத்தில் நிலவுகின்ற அடிமை தலையை மீட்பதற்கு, அந்த அடிமை தலையில இருந்து சுதந்திர காற்றை மக்களுக்கு சுவாசிக்க கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் போராடினார்கள் என்கிற வரலாறு திருக்குர்ஆன் முழுக்க உண்டு. சுருங்க சொன்னால் இஸ்லாமிய வருகையின் நோக்கம் அதுதான். இஹ்ராஜுன் நாஸ் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹ், மக்களை மனிதர்களுக்கு வணங்குவதில் அடிமையாயிருப்பதில் இருந்து வெளியே எடுத்து அல்லாஹ்விற்கு அடிமையாக மட்டும் இருக்க செய்தல். யாருக்காகவும் அடிமைத்தனம் தேவையில்லை என்கிற இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. சுதந்திரமாக எல்லாரும் வாழ பழக வேண்டும், அதை வலியுறுத்தல் என்ற அடிப்படையில் இஸ்லாமினுடைய கொள்கை கோட்பாடு அமைய பெற்றிருப்பதால் இயற்கையாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற எந்த முஸ்லிமுக்கும் சுதந்திர உணர்வு எப்போதும் இருக்கும். யாருக்கும் நாம் அடிமை இல்லை என்கிற வேட்கையும் எப்போதும் இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திலே கூட முஸ்லிம் போராளிகள், முஸ்லிம் தியாகிகள், முஸ்லிம் வீரர்கள், மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள்,
சமுதாய பிரமுகர்கள் என்று இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி மிகப்பெரிய அளவில் இஸ்லாம் பங்கெடுத்துக் கொண்டது. சார்ந்திருந்த முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நாடு நாளைய தினம் 69வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் சுதந்திரத்தினுடைய சிந்தனைகளாய் பல விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 69 ஆண்டு காலத்தினுடைய சுதந்திரத்திற்கு பின்னாலும் கூட சுதந்திரம் இருக்கிறது என்ற பேச்சிற்கு இடையில் சமய சுதந்திரம் சரியாக இல்லாமல் இருப்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வகையில் உலகத்தினுடைய நாடுகளில் இந்த நாடு மிகவும் பாக்கியம் பெற்ற நாடு. 69வது ஆண்டு கால சுதந்திரத்தில் இங்கே நிறைய சமயங்கள், நிறைய ஜாதிகள், மொழிகள், இனங்கள், நிறங்கள், வித்தியாசமான மொழிகளை கொண்ட, அமைப்புகளை கொண்ட, குணாதிசயங்களை கொண்ட எல்லாரும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கூட்டணி உலகத்தினுடைய எந்த நாட்டிலும் இல்லை என்கிற மகிழ்வு ஒரு பக்கம். அந்த மகிழ்ச்சியோடு, அந்த பாதையோடு எல்லாம் கலந்து வாழும் ஒரு பூமி 69 வருஷத்தை சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு கடந்திருக்கிறது என்பது இதனுடைய பாரம்பரிய பெருமைகளில் பேசப்பட வேண்டும். ஆனால் மறுபக்கம் சுதந்திரத்திற்காக வேண்டி அந்த தினத்தை கொண்டாடுகிற நேரத்தில் இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் அதற்கு செய்த பங்களிப்பு, சுதந்திரத்தின் போது அவர்கள் கொண்ட சுதந்திர வேட்கை, சாதாரண குடும்பங்களிலே இருந்த முஸ்லிம்கள் கூட போராளிகளாய் மாறி புதுமை கண்ட செயல், இதுவெல்லாம் சுதந்திரத்தினுடைய, இந்தியாவினுடைய சுதந்திரத்தை நினைவு கூறும் போது பேசப்பட வேண்டும். சமய ரீதியாக நீங்கள்லாம் சுதந்திரத்துக்காக போராடணும் என்று வலியுறுத்தியது இஸ்லாம் மட்டும்தான். அதனால்தான் பள்ளிவாசல்களில் சுதந்திரத்தை பேசுகிறோம், பள்ளிவாசல்களில் சுதந்திர கொடியை ஏற்றுகிறோம். ஒரு காலத்தில் 47க்கு முன்பு பள்ளிவாசல் சும்மாக்களிலே சுதந்திரம் பேசப்பட்டது. எந்த தேவாலயத்திலும் சுதந்திரம் பேசப்படாது, கொடியேற்றப்படாது. எந்த கோவில்களிலும் கொடியேற்றம் நடைபெறுவதில்லை, யாரும் அங்கே சுதந்திரம் பேசுவதில்லை. பள்ளிவாசல்கள் மாத்திரம்தான் கொடியும் ஏற்றுவோம், சுதந்திரமும் பேசுவோம். காரணம், சுதந்திரமாக வாழுவது என்பது, சுதந்திரமாக இருப்பது என்பது, அதற்காக பாடுபட்டது எல்லாமே மார்க்கத்தின் ஒரு அடையாளமாக இங்கே இருக்கிறது. அதனால்தான் பள்ளிவாசல்கள் சுதந்திரத்தை பற்றி பேசப்படுகிற இடங்களாக இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் ஆற்றிய சேவைகள், தியாகங்கள், அவர்கள் பட்ட ரணங்கள், ஆறாத வடுக்கள் நிறைய நிறைய. காலப்போக்கில் மத துவேஷம் கொண்டவர்களால் இந்த வரலாறுகள் சற்றே மறைக்கப்பட்டாலும் அதையும் தாண்டி நடுநிலையாளர்களால் உலகத்திற்கு வரலாற்றினுடைய வெளிச்சம் தொடர்ந்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெரும்பாலும் சுதந்திரம் என்றால் 1947 சுற்றியே பேசுகிறார்கள். 1757 சுதந்திரத்திற்கு 200 வருஷத்திற்கு முன்னால் ஆங்கிலேயனை அடித்து விரட்டுகிற களத்தில் முஸ்லிம்கள் தவிர இந்த நாட்டில் யாரும் இல்லை, யாரும் இல்லை. முஸ்லிம்கள் மாத்திரம்தான். வங்காளத்து சிங்கம் என்கிற மௌலானா சிராஜுத் தௌலா அவர்கள் மிகப்பெரிய ஆலிம், அறிஞர், பெருமகன் என்கிற கட்டத்தை எல்லாம் தாண்டி இவன் இருக்கிற வரை இந்தியாவை கைப்பற்ற முடியாது முழுமையாக என்கிற மாபெரும் சிம்ம சொப்பரமாய் 757 தொடங்கினார்கள். சிராஜுத் தௌலா இருந்த போது, முஃப்தி மஹமூதுல் ஹசன் சாப் இருந்த போது, ஹைதர் அலி திப்பு சுல்தான் போன்றவர்கள் இருந்த போது, இந்த 900க்கு பிந்தைய இந்தியாவினுடைய சுதந்திர அரசியல்களில் இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகின்ற நிறைய தலைமைகள் அன்றைக்கு இல்லை. 150 வருஷ காலம் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தில், களத்தில், அந்த மைதானத்தில் நின்றவர்கள் முஸ்லிம்கள் மாத்திரம்தான், யாரும் இல்லை. முஸ்லிம்கள் மாத்திரம் நின்றார்கள். சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிற காந்தி, உண்மை, மறுக்கவில்லை, இருக்கலாம். ஆனாலும் முஸ்லிம்கள் முன்னெடுத்த சுதந்திர போராட்டத்தினுடைய வழியில் வந்த கடைசி தலைமுறை என்று காந்தியை சொல்ல வேண்டும். முன்னாலே நீண்ட நெடுங்காலம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இந்தியாவினுடைய தாருல் உலூம் தேவபந்த் அரபிக் கல்லூரியினுடைய முஃப்தி மஹமூதுல் ஹசன் சாப் 3.5 வருஷ காலம் ஆங்கிலேயன் சிறைப்படுத்தி எல்லா கொடுமையும் படுத்தி இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட மஹமூதுல் ஹசன் 3.5 வருஷ காலம் கழித்தவர்கள் சிறையில இருந்து வெளியே வருகிற போது வரவேற்க வந்து நின்றவர்களில் ஒரு சின்ன பையன் காந்தி, வரவேற்க வந்தவர்களில் ஒருவர் காந்தி. அப்படியானால் அதற்கு முன்னாலே
மஹமூதுல் ஹசன் போன்றவர்கள், சிராஜுத்தௌலா போன்றவர்கள், நிறைய பேர், குறிப்பாக உலமாக்களால் நடத்தப்பட்ட போராட்டம் சுதந்திர போராட்டம். அதனால்தான் இந்தியாவினுடைய எல்லா மதரசாக்களும் சரி, பள்ளிவாசல்களும் சரி, சுதந்திர நேரத்தில் சுதந்திரத்தை மத அடிப்படையிலே கூட ஒழிக்கின்ற குரல் பள்ளிவாசலில் தான் கேட்கும், தேவாலயத்தில் கேட்காது, கோவில்களில் கேட்காது. அவர்கள் சார்ந்திருக்கிற பணி என்பதால் அரசு அலுவலகங்களில் கேட்கலாம். பள்ளிவாசல்களில் சமய தொடர்போடு இந்தியாவினுடைய சுதந்திரத்தை சேர்த்து பேசுகிற பெருமை இந்த நாட்டினுடைய முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 47க்கு முன் எல்லா ஜும்மா மேடைகளில், ஹுத்துபாக்களில் உலமாக்கள் அதை பேசினார்கள். ஆங்கிலேயனை நீ எனக்கு பிடிக்காது என்று சொல்லுவது ஒரு ரகம், உன்னோடு நான் பழக மாட்டேன் ஒரு ரகம், நீ தயாரித்த பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் ஒரு ரகம். எல்லாம் தாண்டி முஸ்லிம்கள் மாத்திரம்தான் இந்த நாட்டில் முதலாக அதை கூட சொன்னார்கள். உன் வாய் பேசுகிற ஆங்கில மொழியை நான் பேச மாட்டேன் என்றார்கள். அதனால் சுதந்திர இந்தியாவிற்கு பின்னாலேயும் நமக்கு நிறைய சேதாரம் இருந்தாலும், ஒரு இனம் வந்து நம்மை அடிமைப்படுத்திய போது அவனுடைய மொழியை கூட ஹராம் என்று அறிவித்து ஆங்கிலேயத்தை தள்ளி வைத்தார்கள். அதன் விளைவாக சுதந்திர இந்தியாவில் நாம் நிறைய அனுபவித்தாலும் கூட, நிறைய நஷ்டங்களுக்கு ஆளானாலும் கூட, ஆங்கிலத்தில் பிற்பட்டு போனதால் தலைமுறை தாண்டியும் அந்த கல்வி வளர்ச்சியில் பின்னடைவு இருந்தாலும் கூட, அந்த மொழியை கூட ஹராம் என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கி அவனை அப்புறப்படுத்தியது இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் மாத்திரம்தான். இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற வர்க்கமானாலும், சுதந்திரத்தை தனதாக்கி கொள்ள துடிக்கின்ற மத துவேஷமானாலும், இவர்களெல்லாம் ஆங்கிலத்தை படித்துக் கொண்டு அவனுக்கு கரம் கட்டி சேவை புரிந்தவர்கள் தான். போராளிகளாக நின்றது முஸ்லிம்கள் மாத்திரம்தான். இவர் மட்டும் இல்லாவிட்டால் சுதந்திரம் சாத்தியமாக இருக்காது என்று காந்தி சொன்னது யாரை தெரியுமா? மௌலானா முகமது அலி ஜௌஹரை. கஅபத்துல்லாவிலே போய் நின்று ஆளுக்கால் அவரவர்களின் சொந்த பிரார்த்தனைகளை கேட்பார்கள். காபாவிலே நின்று முகமது அலி இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார். விடுதலை கொடு இந்தியாவுக்கு, யா அல்லாஹ், சுதந்திர இந்தியாவிற்குள் நான் போக வேண்டும். கடைசி மௌத்துடைய கட்டம், சீரியஸாக இருக்கிறார்கள். லண்டனிலே வட்டமேஜை மாநாடு, சுதந்திரத்திற்கு முன்னால் போய் அங்கே இருக்கின்ற வெள்ளையர்களிடத்திலே பேச வேண்டும். யாரும் தடுத்தும் கூட கேட்காமல், உடல்நலம் மோசமாக இருந்த போது கூட மௌலானா முகமது அலி அங்கே போகிறார். வட்டமேஜை மாநாட்டில் முழுக்க வெள்ளைய நிறத்திமிர் கொண்ட அதிகாரிகளுக்கு மத்தியிலே பேசுகிறார் மௌலானா முகமது அலி. நான் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறேன், மரண தருவாய் என்று கூட சொல்லலாம். என் நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும், எங்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும். ஒன்று சுதந்திரம் தான், நான் திரும்பி போகிறேன். இல்லாவிட்டால் உன்னுடைய இந்த சுதந்திர நாட்டில் எனக்கு அடக்குவதற்கு, நான் அடங்கிக் கொள்ளுவதற்கு ஒரு இடம் கொடு, நான் இங்கே அடங்குகிறேன். உலகத்தினுடைய எல்லா நாடுகளினுடைய தளங்களிலும் எதிரொலித்த இந்த குரல் மௌலானா முகமது அலியுடைய குரல். அடக்க இடம் கொடு, இல்லாவிட்டால் என் நாட்டிலேயே நான் அடங்க, என் நாட்டிற்கு சுதந்திரம் கொடு, அடிமை பூமியில் அடங்க மாட்டேன் நான் என்று அடங்க மறுத்த தலைவர் மௌலானா முகமது அலி. அந்த நிகழ்ச்சி முடிந்த சில நாட்களில் அங்கேயே வஃபாத்தாகி, லண்டன் சுதந்திரம் தரவில்லை, ஆனால் அவனுக்கு சவக்கூலி தருவதற்கு தயாராக இருந்த போது ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தும் அதை ஏற்கவில்லை. 22 இஸ்லாமிய நாடுகள் அவர் ஜனாசாவை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது, சவுதி உட்பட. 22 நாடுகள் அவருடைய ஜனாசாவை கேட்கிறது. அவர் இந்தியாவிலே அடங்க விரும்பவில்லை, அடிமை நாட்டில் அடங்க மாட்டேன் என்கிறார். சுதந்திர நாட்டில் நாங்கள் புதைக்கிறோம் என்று கேட்டார்கள். கடைசியாக முஸ்லிம்களின் அறிஞர் பெருமக்கள் குழு கூடி பைத்துல் முகத்தஸிலே அடக்கம் செய்வது என்று அந்த நாட்டிலே ஒப்படைத்தார்கள். மௌலானா முகமது அலி, இந்தியாவின் வரலாற்று பக்கங்கள் முழுவதும் இடம்பெற்றிருக்கிற முகமது அலியின் அடக்க ஸ்தலம் பைத்துல் முகத்தஸில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அருகாமையில். வரலாறு சொல்லுவது என்ன தெரியுமா? அடிமை இந்தியாவை மீட்க லண்டன் வரை, அதற்கு அப்பால் வரை பயணம் புறப்பட்ட போராளிகள் எல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த சுதந்திரத்தினுடைய வீரர்கள். சுதந்திரம் வந்தவுடனே வந்து அந்த மாலையை மாத்திரம் அணிந்து கொண்ட வரலாற்று துவேஷம் கொண்டவர்கள் அல்ல. ஆங்கிலேயன் இருந்தவரை அவனுக்கு சலாம் போட்டுவிட்டு போனதற்கு பிறகு சுதந்திர இந்தியா என்று பேசுபவர்கள் அல்ல. முழுக்க முஸ்லிம்கள் தான் போராளிகளாக இருந்திருக்கிறார்கள். 5 தடவை ஆங்கிலேயர்களை ஓட விரட்டியவன் திப்பு சுல்தான்.
திப்பு சுல்தான். திப்பு வஃபாத்திற்கு பிறகுதான் ஆங்கிலேயனால் தைரியமாய் வர முடிந்தது. இந்தியாவினுடைய தென்கோடி வரைக்கும் சிம்ம சொப்பனம் அவன் வர முடியவில்லை. ஆங்கிலேயன் பயன்தான். இந்தியா என்றால் அவனுடைய நினைவுக்கு திப்பு மட்டும்தான் வருகிறார், வேற யாரும் வர்றதில்லை. ஆங்கிலேயர்கள் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுகிற போது சாப்பிடாத குழந்தைகளுக்கு பூச்சாண்டி வருகிறான் என்று நாம் சொல்லுவது போல் திப்பு வர்றான் பிடிச்சு கொடுத்துருவேன் என்று சொல்லித்தான் ஆங்கிலேயன் குழந்தைக்கு சோறு ஊட்டினான். அப்படியானால் திப்பு அவர்களின் இரத்தத்தில் எவ்வளவு தூரம் பயமாகி உறைந்து போயிருக்கிறார் தெரியுமா? ஆங்கிலேயர்களின் குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் திப்பு என்றால் ரத்தம் உறைந்து போகும். ஓட ஓட அவர்களை விரட்டிய திப்பு சுல்தான். கொடுமை என்னவென்றால், சுதந்திர இந்தியாவில் திப்புவின் வரலாற்றை தொலைக்காட்சியிலே போடுகிற தூர்தர்ஷன் இது ஒரு கற்பனை கதை என்று போடுகிறது. வாழ்ந்து முடித்தவனின் கதையெல்லாம் கற்பனை கதையாம். இல்லாத மகாபாரதம் எல்லாம் உண்மை தொடர்களாக ஊடகங்களில் ஒளிபரப்பாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். திப்பு சுல்தான் அவ்வளவு பெரிய சிம்ம சொப்பனம். நேரடியாக அவனை கொல்ல முடியாது, கொல்ல முடியவில்லை கடைசி வரை. வேறு வழி இல்லை. போகிற போது உதவியாளரை வைத்து துரோகம் செய்து பின்னாலே தானே குத்தினார்கள். திப்பு முன்னாலே வாங்கியவன் அல்ல, பின்னாலே குத்து வாங்கியவன். பின்னாலே கொண்டார்கள். திப்பு இறந்ததற்கு பிறகு அவன் இறந்த பிணத்தின் மீது நின்று கொண்டுதான் இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி என்று ஆங்கிலேயனால் சொல்ல முடிந்தது. இந்தியா எங்களுடைய தேசம். திப்பு மௌத்தாகிற வரையும் இந்த தேசத்தை அவனால் சொல்ல முடியல, இந்த வார்த்தை, இந்த கோஷத்தை சொல்ல முடியல. அவர் போனதற்கு பிறகுதானே சொல்ல முடிந்தது. இப்படி எத்தனை பேர். அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர், சிறைக்கு அழைத்து போகிறார்கள் ஆங்கிலேயர்கள். காந்தி வருத்தத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற போது சுலைஹா பீவி, அபுல் கலாம் ஆசாதுடைய மனைவி, கடிதம் எழுதுகிறார். என் கணவர் 1 வருஷத்திற்குத்தான் சிறை போகிறார் என்று நான் வருத்தத்தில் இருக்கிறேன், நீங்கள் என்ன அழுகிறீர்கள்? ஒரு போராளியின் மனைவியிடமும் போர்க்குணம் நிறைந்திருந்தது. வரலாற்றின் வழிநெடுக இப்படி பாடுபட்டவர்கள் எத்தனை பேர். திப்பு சுல்தான் மட்டுமல்ல, பகதூர் ஷா போன்றவர்கள். நம்முடைய இளரத்தங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, இனிவரும் சிறார்களுக்கு இந்தியாவினுடைய மண் என்பது நமக்கு எப்படி பாரம்பரிய பூமியாகிறது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. குறிப்பாக பகதூர் ஷா போன்றவர்களை. இவனை இங்கே வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று பர்மாவிற்கு தூக்கி போய் வார்த்தைகளில் வடிக்க முடியாத அளவுக்கு அப்பாற்பட்ட கொடுமைகளை எல்லாம் பகதூர் ஷாவிற்கு அங்கே பர்மாவிலே ரங்கூனிலே வைத்து அவரை சிறைப்படுத்தப்பட்ட போது உச்சகட்டமாக ஆங்கிலேய அதிகாரிகளில் வன்முறையாளன் என்று அவர்களாலேயே அடையாளம் சொல்லப்பட்ட மேஜர் ஹட்சன் என்பவனை தான் கொண்டு வந்து இவரை அடிக்க நிறுத்தினார்கள். மேஜர் ஹட்சன் மனித குணத்தை துடைத்து எறிந்து விட்டவன் மேஜர் ஹட்சன். பகதூர் ஷாவிற்கு முன்னாலே வந்து தன் சக்தி உள்ளவரை அவரை துவம்சப்படுத்தினான். கொள்கையில் பின்வாங்குதல் அவ்வளவு சீக்கிரம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு கிடையாது. கடைசியாக சிறை கைதியாக இருக்கிற பகதூர் ஷாவினுடைய காலை உணவுக்கு அவருடைய 8 வயது மகனும் அவருடைய 11 வயது மகனும் 2 பையனின் தலையை வெட்டி தட்டிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். மூடப்பட்ட தட்டிலே காலை நாஷ்டா வருகிறது, டிஃபன் வருகிறது. பெத்த மகனின் தலை சலனமே இல்லாமல் பார்த்தார் பகதூர் ஷா. பர்மாவினுடைய சிறையில் திறந்து காட்டினார்கள். அதிர்ச்சி வரும், உணர்ச்சி கொப்பளிக்கும், கண்ணம் சிவக்கும், கண்ணீர் வரும். எழுதி கையெழுத்து போடுவார், வெளியே போவார், அபூர்வராக மாறுவார், காட்டி கொடுப்பார். என்னென்ன நினைத்திருப்பான் அந்த ஆங்கிலேயன். சலனமே இல்லாமல் பார்த்தார். ஹட்சன் கேட்டான், பெத்த மகனை வெட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேன், இப்ப கூட உனக்கு அழுக வரலையா? பகதூர் சொன்னார், சக்கரவர்த்திகள் அழுக மாட்டார்கள், சக்கரவர்த்திகள் அழுக மாட்டார்கள். நீ சிறை கம்பியில வச்சாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, நான் அரசன், நான் இந்தியாவினுடைய சக்கரவர்த்தி, அழுக மாட்டேன். அதுவும் எதிரிகளுக்கு முன்னால் எப்போதும் அழமாட்டார்கள். இது போன்று நீ வேண்டுமானால் என்னையும் எடுத்துக்கொள். இந்த துணிவு மிக்க வார்த்தைகள் ஹட்சனை நிலைகுலைய வைக்கிறது. அவன் ஒரு பெரிய வன்முறையாளன். ஆனாலும் இவ்வளவு பெரிய துணிகரமான போராளிகளை கொடுங்கோளர்கள் சந்தித்திருக்க முடியாது. சொன்னார், என்னையும் சேர்த்து அடக்கிக்கொள். வேறு வழி இல்லை. கொல்லப்பட்டார். பர்மாவிலே வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் முகத்திலே லேசான சோகம், ஏதோ மாறிவிடுவானோ என்று பக்கத்திலே போனார்கள். பாக்கெட்டிலே இருந்து ஒரு பிடி மண் எடுத்து கொடுத்தார். இது இந்தியாவுடைய மண், பர்மாவிலே என்னை அடக்குகிற என் குழியில் இந்த மண்ணை போடுங்கள். பிடிமண் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? இந்தியாவினுடைய மண். நான் உலகத்தின் எந்த மூலையில் அடங்கினாலும் நான் வாழுகிற இந்தியாவினுடைய மண் என்னுடைய பிரேதத்தின் மீது, ஜனாசாவின் மீது போடப்பட வேண்டும் என்று பிடிமண்ணை தன்னை கொல்ல வந்தவனின் கையிலே கொடுக்கிற துணிகரம் இந்த
இந்தியாவினுடைய சுதந்திர போரில் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் இந்த பாதைகளை எல்லாம் கடந்திருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், உலமாக்கள், சிறுவர்கள், ஃபக்கீர்கள், லெப்பைகள், கேரளாவினுடைய மாப்பிள்ளைமார்கள் என்று ஒரு பெரும் பட்டியலை இட்டால் கொத்து கொத்தாக உயிர் நீத்தவர்களும் எல்லா சிறைகளிலேயும் இரத்த நாளத்தை நிரப்பியவர்களும் வரலாற்றின் வழி முழுக்க நிறைந்திருப்பவர்களும் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள். துரதிருஷ்டவசமாக சுதந்திர இந்தியா என்று சொன்னாலே 900ற்கு பிறகு மட்டும் ஆரம்பித்து 947 முடிப்பதால் நிறைய இதற்காக பாடுபட்ட, தூக்கு மேடையை சந்தித்த, மரணத்தை முத்தமிட்ட இஸ்லாமிய வீரர்கள் நிறைய பேர் அடுத்த தலைமுறைக்கு வரலாறுகளாய் களத்திலே கிடைக்காமல் போகிறார்கள். ஆனால் அப்படி அதையெல்லாம் தாண்டியும் நடுநிலையாளர்களால் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. பகதூர் ஷா கடைசி வரைக்கும் இந்தியாவின் பிடிமண்ணோடு பயணித்த போராடி. அவரோட பேரை கெடுக்கிறதுக்கு எத்தனை வேலை செய்தது ஆங்கிலேய அரசாங்கம். நாளை பக்ரீத் ஆங்கிலேய சர்வாதிகாரி கெய்த் என்பவன் எல்லா கலவரத்திற்கான ஏற்பாடு செய்து விட்டார். முஸ்லிம்கள் மாடு அறுப்பார்கள், இந்துக்கள் தங்களுடைய தெய்வ மாட்டை அறுப்பதாக அவர்களிடம் சண்டைக்கு போவார்கள். டெல்லி முழுக்க ஒரு பெருங்கலவரத்திற்கு எல்லா தயாரும் செய்து விட்டேன், விடிவதை எதிர்பார்த்திருக்கிறேன் என்று கைது எழுதுகிறான். அவன் கைப்பட எழுதிய கடிதம் இது. நாளை கலவரம் பெரிய அளவில் வெடிப்பதற்கு எல்லா ஏற்பாடும். மக்ரிபு தொழுகைக்கு பின்னாலே பகதூர் ஷா நாட்டு மக்களுக்கு பேசுகிறார். நாளைய தினம் மாத்திரம், இந்த ஒரு ஆண்டு மாத்திரம் ஆடுகள் மாத்திரம் குர்பானி கொடுங்கள், மாடுகள் வேண்டாம். பகதூர் ஷாவை சமய ரீதியாக மட்டுமல்ல, இந்தியாவினுடைய எந்த சமயத்து மக்களை வைத்தும் தன்னுடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஆங்கிலேயனால் பகதூர் ஷாவுக்கு முன்னால், திப்பு சுல்தானுக்கு முன்னால், ஹைதர் அலிக்கு முன்னால், இவர்கள் முன்னால் எல்லாம் செய்ய முடியவில்லை. நீண்ட கால இந்தியாவினுடைய மண்ணின் மீது பற்று கொண்ட போராளிகளாக முஸ்லிம்கள் இப்படி நிறைய கடன் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை தங்கள் வரிசைக்கு, கைவரிசைக்கு ஏற்ப மாற்றிவிட்டதால் இன்று நிறைய திருப்பி ஏற்பட்டிருக்கிறது. கப்பலோட்டிய வவுஸ் கம்பரனாரை பேசுகிற அளவுக்கு அந்த கப்பலுக்கு காசு கொடுத்தவர் ஏஆர் ஃபக்கீர் முகமது என்ற அன்றைய தினம் 1 கோடி, அன்றைய தினம் 1 கோடி. இன்றைக்கு அதை எத்தனை 1000 கோடிகளுக்கு ஒப்பிடுவது என்று தெரியவில்லை. எனவே சில முகங்கள் மாத்திரம் முன்னிறுத்தப்படுகிறது. அந்த முகங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற முஸ்லிம் போராளிகள் நிறைய பேர் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். அந்த இருட்டடிப்புகளை தாண்டியும் வரலாறு வெளியே வந்தே தேரும். லா இலாஹ இல்லல்லா என்று கொட்டி கொண்டு வருகின்ற சகர் நேர ஃபக்கீர் சாக்கள் விடுதலை போருக்கு வெளியே வாருங்கள் என்று கொட்டிய காலம் முஸ்லிம்களுடைய ஃபக்கீர்கள் நடத்திய போராட்டம் வரலாற்றில் அப்படி பதிவாக இருக்கிறது. குறிப்பாக கேரளாவினுடைய உலமாக்கள் மாப்பிள்ளைமார்களின் தலைமையில், குறிப்பாக பாலக்கோடு போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் சுமார் 121 உலமாக்கள் சடலங்களாக வந்து இங்கிருக்கிற காட்பாடி ரயில் நிலையத்தில் இறங்கியதல்லவா, இரத்தத்தோடு கழிவுகளாக வெளியேற்றப்பட்டதல்லவா. சொல்லனா துயரத்தை சுதந்திர போராட்டத்தினுடைய வழி எங்கும் இந்த மார்க்கத்தினுடைய இஸ்லாமிய போராளிகள், அறிஞர்கள், சிறுவர்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு வரலாற்றை வேறு மாதிரி திணிச்சு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கே இவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஜின்னாவை, ஒரு அபுல் கலாம் ஆசாதை, இவர்களையெல்லாம் காரணம் காட்டுகிறார்கள். இல்லை, அவர்கள் யாரும் காரணம் இல்லை. அன்றைக்கே இருந்த சில துவேஷிகள் காரணம். ஜின்னா சப்தமிட்டார், அபுல் கலாம் சப்தமிட்டார். அவர்களின் சப்தமெல்லாம் வரலாற்றில் இருக்கிறது, நடுநிலையாளர்கள் வரலாறுகளில். என்ன செய்வது? இங்கே மாத்திரம் நாட்டை துண்டாடுகிற போது ஜின்னாவின் வார்த்தை, இங்கே மாத்திரம் திருமணத்திற்கு முன்னாலேயே விவாகரத்து நடக்கிறதே, நாங்கள் தடுக்க முடியவில்லையே என்று பேசியவர்கள் முஸ்லிம் தலைவர்கள். இன்றைக்கு எழுதப்படுகின்ற சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவின் வரலாறுகளில் நிறைய விஷமத்தனம் இருக்கிறது, மறைத்தல்களும் சதிகளும் இருக்கிறது. அவைகளை தாண்டி தயை கூர்ந்து சுதந்திரத்திற்கு பாடுபட்ட முஸ்லிம் தலைவர்கள், பிரமுகர்களினுடைய உண்மை வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்கள். சுதந்திரத்தை பெருமிதமாக முஸ்லிம்கள் கொண்டாடுவதற்காக ஆயத்தமாகிற இந்த 69வது சுதந்திரத்திலேயும் கூட மனம் வலிக்கிற கணக்கிற நிறைய செய்திகள், குறிப்பாக எங்கு நமக்கு இடம் கொடுக்கிறார்களோ இல்லையோ, இந்தியாவினுடைய சிறைச்சாலைகளில் இன்றைக்கு வரையும் முஸ்லிம்களுக்கு நிறைய இடம் உண்டு, நிறைய இடம். சுதந்திரத்திற்கு முன்பே சுதந்திரத்திற்காக நிறைய இடம். இப்போது சுதந்திர இந்தியாவில் அபாண்டங்களின் பெயரால் பயங்கரமான இடம். ஒரு சமயம் சார்ந்து கணக்கெடுப்பு நடத்தினால் முஸ்லிம்களை விட அதிகமாக வேறு யாரும் இந்தியாவினுடைய சிறைச்சாலைகளில் இல்லை.
ஒரே ஒரு குண்டு வெடிப்புக்காக கடந்த வாரம் ஜும்மாவிலே சொன்னது போல ஒரு நபர் அவருடைய பிறந்த நாளிலே தூக்கிலிடப்படுகிறார். நள்ளிரவு நீதிமன்றம் திறக்கிறது. நடுஜாம 2:30 மணிக்கு 92 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதற்கு பிறகு கலவரம் நடத்தி பல ஆயிரம் பேர்கள், சுமார் 8000 பேர்களினுடைய வாழ்வை சேதமாக்கிய கலவரத்தில் நான் தான் கலவரத்தை துவக்கினேன், நான் தான் கலவரத்தை முடித்து வைத்தேன் என்று பப்ளிக்காக சொல்லுகின்ற தாக்கரைகள் எல்லாம் இந்த நாட்டிலே அரச மரியாதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவர்களெல்லாம் நீதிமன்றங்களை சந்திக்கவில்லை. 2002 குஜராத்தும் அதை நின்று நடத்தியவர்களும் ஆளும் வர்க்கத்தினராய் மாறிப்போகிற அதிசயம் இந்த நாட்டில் இருக்கிறது. இதுவெல்லாம் சுதந்திரத்தின் மீது விழுந்திருக்கின்ற கீறல்கள். இந்த கீறல்கள் பெரிய ரணங்களாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கிறது. 2006 மாலேகான் குண்டு வெடிப்பு, மஸ்ஜிதிலே ஜும்மாவிலே தொடுகிற போது வெடிக்கிற குண்டு, பிடிபட்டு விட்டார்கள் குற்றவாளிகள். தெளிவாக இந்த நாட்டினுடைய ஒரு மதவாத அமைப்பை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் வைத்தோம் என்று சொன்னதற்கு பிறகும் இந்தியாவின் எந்த நீதிமன்றத்திலும் இன்னமும் அவன் நிற்கவில்லை. 2002 குஜராத்திற்கு காரணமானவர்கள் இன்னமும் எந்த நீதிமன்றத்திலும் நிற்கவில்லை. ஆனால் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளில் இருந்தால் கூட வரிசையாக முஸ்லிம்கள் தூக்கிலிடப்படுகின்ற நீதி சார்ந்த அவலங்கள் நிறைய முகச்சுளிப்பை ஏற்படுத்தினாலும் இத்தனை பாரங்களுக்கு பின்னாலேயும் இந்தியனாக வாழுகிற முஸ்லிம் பெருமையோடு நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் இந்தியாவினுடைய முஸ்லிம், நாங்கள் முதலில் முஸ்லிம், அதற்கு பிறகு தேசப்பற்று நிறைந்த இந்தியன் தான். எங்களுடைய மூதாதையர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்திற்கு மற்ற எவர்களையும் விட சொந்தம் கொண்டாட நாங்கள் உரிமையானவர்கள். எங்களுக்கு பட்டயம் வேண்டாம், சால்வை வேண்டாம், தியாகி என்கிற பட்டம் வேண்டாம், மேடை வைத்து அலங்கரிக்க வேண்டாம், பாராட்ட வேண்டாம், ஒன்றுமில்லை. நீங்கள் அனுபவிக்கிற எல்லா சுதந்திர காற்றும் எங்களுடைய மூதாதையர்கள் தந்தவை என்கிற உணர்வு மட்டும் உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா காலம் முன்னளவும் இந்தியாவில் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளாக தலைமுறைகள் நிம்மதியோடும் ஷரியத்தோடும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்கிற உரிமையோடும் வாழ்வதற்குள்ள நசீபை எல்லாம் வல்ல இறைவன் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் தருவானாக. சுதந்திரத்தினுடைய போராளிகளாக உயிர் நீத்த அத்தனை முஸ்லிம்களின் வாழ்வுகளையும் அல்லாஹ் அவர்களை ஷஹீதுகளாக அங்கீகரித்து அவர்களுக்கு உயர்ந்த சுவனபதவியாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவானாக. ஆமீன்.